நமச்சிவாய். ஜெயவராய். உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமி நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெயவராகி, ஜெயவராகி. அன்பு பக்தர்களே, பொதுவாகவே இப்போது நம்ம நவம்பர் மாதம் முடிச்சிருக்கோம், கார்த்திகை மாதம் போட்டிருக்கோம். அடுத்து டிசம்பர் மாதம்னு சொல்லக்கூடிய இங்கிலீஷ் மாத பதிவுகள் தான் நம்ம போடணும். ஆனால் அதுக்கு இடையில் ஒரு நல்ல கிரக அமைப்பு வருது, சுபத்துவமான கிரக அமைப்பு வருகிறது. அப்போ நான் என்ன சொன்னேன், இந்த ரெகுலராக எல்லாரும் டிசம்பர் மாதம் போடுறாங்க, அது வேணாம். இதில் ஒரு நல்லதுன்னு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு வருது, அந்த நல்ல அமைப்பை எடுத்து சொல்லுவோம். இதுக்காக காத்திருக்கக்கூடிய கஷ்டப்படக்கூடிய பக்தர்கள் நேயர்கள் இதை பார்த்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவாங்க. அது அவங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, அற்புதமான கால நேரம். நான் சொன்னேன், தனயோகம் வரப்போது, மகாலட்சுமி மங்கள மகாலட்சுமி யோகம். தனசாமி பதிவே புதுசாக இருக்குது. பணம் யாருக்கு வரும், பணங்காசு யாருக்கு வரும்? அப்போது இதுவே ஒரு வித்தியாசமான கேள்வியாக இருக்கே. இந்த மாதிரி ஒரு பதிவுனா அதனால தான் சாமி நான் பார்க்க ஆரம்பித்தேன். விருச்சக ராசி அன்பர்களே, யாருடைய ஜாதகத்திலெல்லாம் இந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்திருக்கோ அவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக பணங்காசு கஷ்டம் வராது. இது எழுதி வச்சுக்கோங்க. உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட காலம் வரை 30 வயசு 40 வயசு வரலாம் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். இல்லைனா முன்யோகம் பின்யோகம்னு சொல்லுவாங்க. 40 வயசு வரலாம் சூப்பராக இருந்திருப்பார், 40 வயசுக்கு மேலே கஷ்டப்படுவாங்க. இல்லைனா 40 வயசு வரலாம் கஷ்டப்பட்டுட்டு 40 வயசுக்கு மேலே கொடிகட்டி பறப்பாங்க. யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் செவ்வாய் சூரியன் சேர்ந்திருக்கோ, இல்லை சூரியன் சுக்கிரன் சேர்ந்திருக்கோ, நல்ல பதவி, கவர்மெண்ட் போஸ்டிங்கு, அரசு அதிகாரம் உள்ள பொறுப்பில் போய் உட்காருவாங்க. நம்ம எத்தனையோ இந்த சூரியன் செவ்வாய் பார்க்குறோம். பெரிய பெரிய அரசு அதிகாரிகள், பெரிய இப்போ கூட நம்ம மதுரையில் பொதுப்பணித்துறையில் ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரி நம்ம இடத்துல ஒரு பெரிய சட்ட சிக்கல், துறை ரீதியான நடவடிக்கை, அதுக்காக நம்மகிட்ட வந்தாங்க. அவங்க ஜெயிச்சு, சாமி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அந்த வீட்டம்மா சொல்லிட்டாங்க, சாமி நீங்கள் இவ்வளோ பெரிய பிரச்சனையை அழகாக முடிச்சு கொடுத்தீங்க. நான் எதிர்பார்க்க எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், சாமி நீங்கள் அவருக்கு சாமிக்கு தான் நீங்கள் கூப்பிடணும், சாமி தான் நீங்கள் பேசணும், அவ்வளோ நம்பிக்கை வச்சு சொன்ன சாமி, அழகாக கரெக்டாக பண்ணி கொடுத்தீங்க. ஒரு பெரிய சட்ட சிக்கல். அப்போது அதை போல் நம்ம ஒரு வாட்டி அது நல்லது நடந்துடுதுன்னா நம்மளை மீறி எங்கேயும் வெளியில் போக மாட்டாங்க. கடைசி வரலும் நம்மளோட தொடர்புலேயே இருப்பாங்க. நீங்கள் மதுரைக்கு வரும்போது வாங்க சாமி, நீங்கள் எங்கே போனாலும் சொல்லுங்கள் சாமி, நான் உங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தர சொல்கிறேன். நம்ம ஃபேமிலி மாதிரி இப்போ பழக ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு குடும்பமாக பழக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது துலாம் ராசி அன்பர்களே, இந்த பணயோகம் தனயோகம் உங்கள் ராசிக்கு 2வது வீட்டில் அந்த செவ்வாய் சுக்கிரன், செவ்வாய் சூரியன். ஆனால் இவங்களுக்கு என்ன பழக்கம்னா, மன வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. பணங்காசு வந்துடும், வருமானம் வந்துடும், வருமானம் சிறப்பானதாக ஆகிடும். ஆனால் என்ன வராதுங்க, திருமண வாழ்க்கை 1 2 திருமணமாக இருக்கும், இல்லை ஒன்று நேரடியாக இன்னொன்று மறைமுகமாக இருக்கும், இல்லை ஒரு சில ரகசியங்கள் இருக்கும், இல்லைனா சுகபோகம் குறைஞ்சிருக்கும். அவர் ஒரு இடமா இவங்க ஒரு இடமா இருக்கலாம். மன வாழ்க்கை இவங்களுக்கு சரியாக இருக்குது. அந்த சூரியன் செவ்வாய், செவ்வாய் சுக்கிரன், சூரியன் சுக்கிரன் இந்த மாதிரி ஜாதகத்தில் அமைப்பு இருந்தால் அரசு அதிகாரம், படைபலம், பணபலம், பதவி, பட்டம், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் கிடைச்சிரும். மன வாழ்க்கை பாதிக்கப்பட்டுடும். இதெல்லாம் ஜோதிட ரகசியங்கள். அப்போ துலாம் ராசி என்பர்களே, இதை போல் இந்த உங்கள் ராசிக்கு 2வது வீட்டில் தான் அந்த சூரியன் செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை ஏற்படுகிறது. 10வது வீட்டில் குரு பகவான் உச்சம், ராசிக்கு 6ஆம் வீட்டில் சனி பகவான் மறைவு.
இந்த 6, 10ங்கிறது அசுபஸ்தானம். குரு உச்சமடைஞ்சு பிரயோஜனம் இல்லை. காரணம் 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்தில் இருந்தார். 6ல் இருக்கக்கூடிய சனியோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்கிறார். அப்போது ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் துலாம் ராசி என்பர்களே, உங்களுடைய ஜாதகத்தில் எல்லாம் இந்த சனியும் குருவும் கெட்டு போயிருந்தாங்கன்னா இந்த பணயோகம் தனயோகம் உங்களுக்கு வேலை செய்யும். உங்கள் ஜாதகத்தில் சனியும் குருவும் சிறப்பான அம்சத்தில் இருந்தால் அவங்களுக்கு அது ஆக்டிவேட் ஆகாது. அதே சமயத்தில் துலாம் ராசி என்பர்களே, இதை கண்டுபிடிக்கிறது எப்படின்னு சொல்லித்தரேன். உங்கள் ராசிக்கு 2வது வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய், சுக்கிரன், சூரியன் சேர்க்கை என்பது அற்புதமான ஒரு, அதாவது மெயினாக வருமானம், தொழில், மன வாழ்க்கையை விட்டுடுங்க. இப்போ நம்ம பேசுறது கூட பணத்தை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். மெயினாக பணத்தை பற்றி தான் நாம் பேசுகிறோம். அப்போது தொழில் சிறப்பாக இருக்கும். செய்யக்கூடிய கம்பெனி ஆகட்டும் இல்லை ஃபேக்ட்ரி ஆகட்டும், அதில் ரன் பண்ணுறதுல ஏதேனும் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி தான், பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்டது, இடதோஷங்கள், வாஸ்து தோஷங்கள், அல்லது கம்பெனி ஏதோ ஒரு சில பிரச்சனைகள், இடத்துல இருக்கக்கூடிய பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், டெவலப்மெண்ட்டு, இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் எனதருமை துலாம் ராசி என்பர்களே, அதெல்லாம் இந்த கிரக சேர்க்கையால் உங்களுக்கு சரியாகும். அப்போ இந்த மகாலட்சுமி யோகம், பணம் வரும் யோகம் அல்லது பணம் தரும் யோகம், டிசம்பரில் பணம் வரும் யோகம் துலாம் ராசிக்கு 60% உண்டு. என்ன சாமி 60% சொல்லிட்டீங்க, மிதுனத்துக்கெல்லாம் 90 சொன்னீங்களே சாமி? ஐயா, உங்களுக்கு 60% போகும். அதுவே உங்கள் பிரச்சனையை நீங்கள் சார்ட் அவுட் பண்ண முடியும். சரி, அந்த 60% அந்த பண வரவை நான் எப்படி எதிர்கொள்வது? எனக்கு வரணும் சாமி, நான் என்ன செய்யணும்? அந்த ரகசியம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் தான் உள்ளது. அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு இந்த பணம் வரும் யோகத்தை அறிந்து அதுக்குரிய தேவையான வழிபாடுகள், பரிகாரங்கள், அதுக்கு என்ன மாதிரி வழிபாடு செய்யணும், என்ன மாதிரி பரிகாரம் செய்யணும் என்பதை அறிந்து பக்தியோடு செய்வீர், நம்பிக்கையோடு செய்வீர்களேயானால் வெற்றி உறுதி, பணங்காசுகள் வந்து சேரும். துலாம் ராசி அன்பர்களே.